வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோசெப்டிக் டேங்க். நார்மலாக நம்ம பல பேருக்கு பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதாவது நம்ம வீட்டில் இருக்க கழிவுகளை தனியாக செப்பரேட் பண்ணி வச்சு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா டம்ப் பண்ணி வச்சிரும். ஸோ அதோட பேர் பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் நம்ம சொல்லுவோம். ஸோ சர்டன் டைமில் சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை ஒரு வேறு ஒரு லாரியை கொண்டு பார்த்திங்கன்னா அதை பம்பை வச்சு பார்த்திங்கன்னா அதை எடுத்துருவாங்க. ஸோ எடுத்துகிட்டு அதை கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம செப்டிக் டேங்க் சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட்டோடைய அந்த பாதாள சாக்கடைகளை இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ கீழே ஒரு ட்ரைனேஜ் மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டு கீழே இருக்கும். ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளோட வேஸ்டேஜஸ் எல்லாமே ஹியூமன் வேஸ்டேஜஸ் எல்லாமே ஸோ அதில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த பயோசெப்டி டேங்க்ங்கிறது என்ன, ஸோ அது பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக செப்டிக் டேங்கோட ப்ராசஸ் என்ன, ஸோ ஒரு இடத்துல டிக் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுருவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம செப்டிக் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் பொதுவாக பயன்படுத்திட்டு இருந்தோம். இந்த பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா அந்த பயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ பயோ அப்படிங்கன்னா பயாலஜி. நம்ம நார்மல் செப்டிக் டேங்கில் ஒரு பாக்டீரியாவை கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஒரு ஆனோரோபிக் பாக்டீரியா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆனோரோபிக் பாக்டீரியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனோ இல்லை வேறு ஏதோ காற்று வெளிப்படையாக பட்டாலோ அந்த பாக்டீரியா பற்றி செத்து போயிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில், அதாவது ஒரு மூடப்பட்ட ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஹியூமன் வேஸ்டேஜ், இந்த கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ இதை சாப்பிட ஆரம்பிக்கிறது என்னென்னா அதில் ரெண்டு விஷயமாக பார்த்திங்கன்னா பிரிக்கப்படுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு கேஸஸாகவும் பிரிக்கப்படுது, இன்னொன்று வாட்டர், அதாவது பியூர் வாட்டராகவும் பார்த்திங்கன்னா பிரிக்கப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் பர்பஸ் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய வீட்டில் இருக்க கார்டனிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கான வாட்டர் பார்த்திங்கன்னா இது ப்யூரிஃபை பண்ணி பார்த்திங்கன்னா கொடுத்துருது. ஸோ இந்த பாக்டீரியா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பயோசெப்டிக் டேங்கில் இருக்க ஒரு ப்ராசஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேள்வி இருக்கும். ஸோ செப்டிக் டேங்க் ஈக்குவலான காஸ்ட் பார்த்திங்கன்னா வருது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எவாப்ரேட்டட் மாதிரிலாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸோ போக போக பார்த்திங்கன்னா காஸ்ட் பார்த்திங்கன்னா கூட இருக்கும். ஸோ ஒரு ஒன் டைம் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பயோசெப்டிக் டேங்க் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய வீட்டுக்கு இது பார்த்திங்கன்னா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிக்கணும். ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காஸ்ட் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நான் அதை பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, என்னால் அவ்வளோலாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நார்மல் செப்டிக் டேங்க் ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ், ஐடியாஸ் நிறைய பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாட்டு சாணம்லாம் தெரியும் இல்லையா. ஸோ உங்களுடைய செப்டிக் டேங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மாட்டு சாணத்தை ஒரு சின்ன லெவல், இவ்வளோ பெருசு செப்டிக் டேங்கோட டெப்த் இருக்குன்னா ஸோ அதில் இவ்வளோ லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாட்டு சாணத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு வச்சிடணும். ஸோ போட்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அந்த கழிவுகள் பார்த்திங்கன்னா அதில் டிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மாட்டு சாணங்களில் இருக்க பாக்டீரியா என்ன ஆகுதுன்னா அதை ஈட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் ஒரு வகையில் ஒரு ஆனோரோபிக் பாக்டீரியா தான். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஈட் பண்ண ஆரம்பித்து உங்களோட செப்டிக் டேங்க் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா குறைக்கும். இப்போ 6 மாதத்தில் உங்கள் செப்டிக் டேங்க் ஃபில் ஆகுதுன்னா இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட், டபுள் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு 1 இயர் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கேஸஸ் வெளில போகிறதுக்கு நம்ம பைப் லைன் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதாவது மீத்தேன் கேஸஸ் பார்த்திங்கன்னா வெளில போகும். ஸோ அந்த வெளில போகிறதுக்கான பைப் லைன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ ஒரு பக்கம் கேஸஸும் வெளில போயிடும். ஏன்னா நிறைய டைம் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணும்போது நிறைய பேர் இறந்து போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே அந்த கேஸஸ் தான் பார்த்திங்கன்னா காரணம். ஸோ அந்த கேஸஸ் வெளில போகிறதுக்கான சரியான எமிஷன் நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணால் அந்த செப்டிக் டேங்க் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணும்னா கல்லுப்பு இருக்கு இல்லையா, அப்படியே ஒரு பாக்கெட் அள்ளி நம்ம பார்த்திங்கன்னா கொட்டுறோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த கேஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடங்குறதுக்கான ஸ்டேஜஸ் இதெல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கல்லுப்பு நிறைய பேர் போடுவாங்க, மாட்டு சாணங்கள் போடுவாங்க செப்டிக் டேங்க்கில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு கிளைண்ட்டாக நாம தான் பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் சஜஷன் வேணால் நீங்கள் ஒரு இன்ஜினியர் பார்த்திங்கன்னா போய் கேட்டுக்கலாம். ஸோ ரேட் டிஸ்கஷனும் பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் செப்டிக் டேங்கை விட கம்மியாகவும் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் செப்டிக் டேங்க் ரேட்டோட பார்த்திங்கன்னா ஒரு கூட உள்ள காஸ்ட் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் யாரையும் ரெஃபர் பண்ணாத பார்த்திங்கன்னா விரும்பலை. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயோசெப்டிக் டேங்கை பற்றி கொடுக்கணும்னு நினச்சி அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டைம்.